முதலாவது நீங்களும் நானும் யார் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். நமக்குள்ளே யார் இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொண்டால் தான் இந்த உலகத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். உள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியாமல் நான் நிறைய நேரத்தில் நிறைய காரியங்களை யோசிக்கலாம். ஒருவேளை கையில் பணம் இல்லாமல் ஒரு பெரிய காரியத்தை வாங்கணும்னு போக முடியாது. வாங்கணும்னு போனால் முதலாவது என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா, என் பர்ஸில் பணம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் போய் பார்க்க முடியும். இல்லைன்னா போன மாதிரியே வருவோம், இல்லைன்னா வாங்காமல் திரும்பி வந்துடுவோம், இல்லைன்னா போகாமல் வீட்டிலே உட்காந்துருப்போம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை ஒரு நோக்கம் இல்லாமல் உருவாக்கவில்லை. எதற்காக ஆண்டவர் நம்மை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தா, ஏசாயா 43 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. தேவன் நம்மை எதற்காக உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 849 பக்கத்தில் இருக்கு 7வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்போது தேவன் நம்மை உருவாக்கினதற்கு, சிருஷ்டித்ததற்கு, படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தார் அப்படின்னா, எதற்காக படைத்தார், எதற்காக உருவாக்கினார்? தேவன் தம்முடைய நாம மகிமைக்கென்று தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இப்போது அவர் உருவாக்கினதான நாம் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான பாவங்களினாலே தேவனுடைய மகிமையை இழந்து போய்விட்டோம். ரோமர் எழுதிய நிருபத்தில் 3 அதிகாரம் 23 வசனம். ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்கள் தான் தேவனுடைய மகிமையை நம்மை விட்டு இழக்க செய்திருக்கிறது. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் பொழுது அவளை மகிமையுள்ளவர்களாகவே தேவன் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வந்ததான பாவம் அவர்கள் என்ன பண்ணுச்சு? வெறுமையாக மாற்றி மகிமையை இழக்கச் செய்து அவர்களை தலை நிமிர்ந்து நடந்த இடத்துல தலை குனிந்து இருக்கும்படியாக பிசாசு என்ன பண்ணிட்டான்? உள்ளே நுழைஞ்சிட்டான். அப்போது பிசாசுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிமையை எவ்விதமாவது அவன் வெளியே கொண்டு வந்துடணும், நம்மளை விட்டு எடுத்து போட்டுடணும். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை, தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடாது. அதுதான் பிசாசுடைய பிரதானமான திட்டம். அவன் பெயரே திருடன். எதை திருடுவான்? நம்முடைய மகிமையை திருடிடுவான். ஆகவே இந்த நாட்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்மை ஒரு நோக்கத்துக்காக தான் உருவாக்கி இருக்கிறார். எதற்காக உருவாக்கினார்னா, அவருடைய மகிமையை சுமந்து செல்கிறதான பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் தேவன் நம்மை உருவாக்கும் பொழுது அவருடைய நாம மகிமைக்கென்று உருவாக்கி நமக்குள்ளாக அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய நடக்கிற இடத்துல, போகிற இடத்துல, பேசுகிற இடத்துல, பழகிற இடத்துல எல்லாமே மகிமையை சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பாவமானது நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த மகிமை என்ன பண்ணிடுச்சு? திருடி சென்றுடுச்சு. ஆனால் இப்போ நம்ம எப்படி இருக்கோம்னா, ஒரு காலியாக்கப்பட்ட ஒரு பொருளாக, ஒரு பாத்திரமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்போ நம்மை தேவன் உருவாக்கினதான நோக்கம் நம்மை மகிமையை சுமந்து செல்லக்கூடியவர்களாகவே கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். வேதத்தில் நிறைய காரியங்களை பார்க்கலாம். மகிமையை சுமந்து செல்கிறவர்கள். மரியாளை பார்த்தீங்கன்னா, அவங்க மகிமையை சுமந்து சென்றார்கள். அவங்க திருமணமாகாமல் முன்பே அவங்க என்ன பண்ணாங்க? கர்ப்பமாக மாறிட்டாங்க. அப்போது இப்போ தேவதூதன் வந்து சொல்கிறாரு, நீ வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அப்போது அந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு எப்படி தெரியும்? நான் புருஷனை அறியனே. அப்போ அவர் என்ன சொல்கிறார் தேவதூதன்? பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து நிழலிடுவார், நீ கர்ப்பமாவே, ஆகவே உன்னிடத்தில் பிறக்கிறதான அந்த குமாரன் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த அம்மா மேலே வந்து இறங்கின உடனே இப்போ அந்த குழந்தையை பெற்றெடுக்க வரையிலும் அவங்க எப்படி தான் இருக்காங்க தெரியுங்களா? மகிமையை
சுமந்து செல்லுகிறதான ஒரு பாத்திரமாக கர்த்தர் மரியாளை மாற்றினார். நான் சொல்கிறது விளங்குதுங்களா? அப்போ அவங்க எங்கே போனாலும் மகிமை தான் அவங்க கூடவே இருக்கும். அவங்களுடைய சொந்தக்காரங்க அந்த யோவான் ஸ்நானகன் இல்லைங்களா, அந்த அம்மாவுக்கு கர்ப்பமாகி அவங்கள பார்க்கறதுக்காக மரியாள் என்ன பண்ணுறாங்க, விசாரிப்பதற்காக எலிசபெத் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்த உடனேயே என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளி குதித்தது அப்படின்றாங்க. ஏன்? இவங்களுக்குள்ளே இருந்ததான மகிமை அவங்க வயிற்றில் இருந்த பிள்ளையை துள்ளி குதிக்க பண்ணினது. அப்போது நம்மளை ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் என்ன பண்ணல, இந்த உலகத்தில் உருவாக்கவே இல்லை. நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லுகிறவர்கள். சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, நான் தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லுகிறவன். நீங்கள் எங்கேயுமே மறந்துடவே கூடாது. யாருக்கிட்ட போய் பேசினாலும் யாருக்கிட்ட பழகினாலும் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், எனக்குள்ள மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இதுதான் ஒரு ரகசியம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி 275ஆம் பக்கத்தில் இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இது ஒரு பெரிய ரகசியம். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை அறியாமல் நம்ம மற்றவங்களுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம முயற்சி செய்கிறோம். மற்ற குடும்பத்தில் என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு தொழிலில் என்ன நடந்தது, அவங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, இதை தான் நம்ம மற்றவங்களுடைய ரகசியத்தை தான் நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணுறோமே ஒழிய நமக்குள்ளே இருக்கிறதான அந்த ரகசியத்தை நம்ம உணர முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ளாரையும் எனக்குள்ளாரையும் இருக்கிற ரகசியம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய மகிமை. இந்த மகிமையை நாம் எங்கே போனாலும் சுமந்து செல்லுகிறவர்களாக இருக்கணும். ஒரு வாலிபன், அவனுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்து வேலைக்காக அவன் புறப்பட்டு போயிட்டான். போன இடத்துல அந்த இன்டர்வியூ ரூமில் போய் உக்காந்துருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, தனக்கு வந்ததான அந்த இன்டர்வியூ லெட்டர், அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாரு, இன்டர்வியூ கார்டு வந்திருக்குது. அது எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்லேயே விட்டுட்டு போயிட்டார். இப்போ அவருக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வேலை கிடச்சிருக்குமா? நிச்சயமாக கிடச்சிருக்காது. உங்களை யார் கூப்பிட்டதுன்னா கேட்பாங்க. அப்போ நீங்கள் தாங்க கூப்பிட்டீங்கன்னு இவர் என்ன பண்ணணும்? அந்த இன்டர்வியூ கார்டை லெட்டரை கொடுக்கணும். யார் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறா, ரெக்கமெண்ட் பண்ணதான மனிதனுடைய அந்த லெட்டரையும் கொடுக்கணும். அப்போ தான் இந்த மனிதனுக்கு அந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்கும். இல்லைன்னா அவருடைய நிலைமை மிகவும் மோசமானதாக இருக்கும். எல்லாத்தையும் அக்கம் பக்கத்துக்கிறவரெல்லாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்பார். எல்லாரும் கையில் ஒரு லெட்டர் வச்சுருக்கிறாங்க, ஆனால் இவருக்கு லெட்டர் இல்லை. அதனால் இவருக்கு ஒரே கலக்கமும் குழப்பமும். இதை போல தான் தேவன் நம்மை அழைக்கும் பொழுது நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய மகிமைக்கென்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சபையில் வந்திருக்கிறாங்க, விசுவாசிகள் ஆகிட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க, ஆராதனைக்கு வராங்க, காணிக்கு போடுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்ததான அந்த ரட்சிப்பின் அந்த அனுபவம் இழந்து போயிட்டாங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து கேட்குறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நீங்கள் காத்து கொண்டு சுமந்து போகிறீர்களா, அல்லது எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டீங்களா? எங்கேயாவது இழந்து போயிட்டீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போய்விட்டோம் என்று சொல்லி நம்ம அந்த ஜெபத்தில் கூட ஒரு பாயிண்டில் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் எந்த இடத்துல ரட்சிப்பின் வஸ்திரத்தை தொலைத்து விட்டேனோ அதை எனக்கு காண்பிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்போது தேவன் நம்ம ஒவ்வொரு மேலேயுமே ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார், ஒரு லெட்டரை கொடுத்துருக்கிறாரு. இது ஏதோ நேற்று நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டதுனால உங்களுக்கு கொடுக்கப்படலை. உங்களுக்கு எப்போ கொடுத்தாருன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம், 873 பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் நம்மை எதற்காக அழைத்தார், எப்போ அழைத்தார், எப்படி அழைத்தார் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக தேவனுடைய வார்த்தை சொல்லுது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இது எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்ன வார்த்தை. ஏன் வாழ்க்கையில் அப்படி வரலன்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம எல்லாரையுமே எப்போ தேவன் தெரிந்து கொண்டார் தெரியுங்களா? தாயின் வயிற்றில் கருவில் உருவாவதற்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார். நமக்குள்ள ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமை நம் பிறந்த நாளிலிருந்து உருவாக்கப்பட்ட, தாயின் கருவில் உருவாக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து அந்த மகிமை நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை பிறந்த உடனே நமக்கு அந்த அறிவு இல்லாமல் போயிருக்கலாம். வளர்ந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நமக்கு அந்த அறிவு இல்லாமல் இருப்பது எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாது. அப்படின்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறதுக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு நான் கர்த்தருடைய மகிமையை நான் பெற்று கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கிறது. நான் போகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய மகிமை என் கூடவே வரும். நான் உட்காந்து பேசுகிற இடத்துலெல்லாம் தேவனுடைய மகிமை எனக்குள்ளேருந்து பேசும். ஆனால் நீங்களும் நானும் எப்படி போயிட்டு இருக்கிறோம், எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம், யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல பேசுகிறோம் அப்படிலாம் தெரியாமலே நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா தேவையில்லாமல் லூஸ் டாக்குன்னு வாங்க, தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசுறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கக்கூடிய எந்த வார்த்தையுமே பேசுகிறதே கிடையாது. நம்ம சொந்த சுயத்தில் நம்ம பேசுகிறோம். சுயத்தில் நம்ம போகும் பொழுது நம்ம மகிமையை சுமந்து போகாதவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும்? நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த காரியம் நடக்கணும், இப்படி பண்ணணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், இந்த வீட்டை கட்டணும், இந்த கடனை கட்டி முடிக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நம்முடைய ஜெபத்தில் ஒரு மகிமை இல்லாத ஒரு ஜெபமாக இருக்கிறது. மரியாதை ஞாபகத்தில் வச்சிங்க, அந்த அம்மாவை கர்த்தர் மகிமையை சுமந்து கொண்டு போகக்கூடிய ஒரு பாத்திரமாக அந்த ஏசப்பா தேவன் அந்த அம்மாவை தெரிந்து கொண்டார். அவங்க போகிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமை இருக்கிறது. அவங்க பேசும் பொழுது இன்னொருத்தருடைய வயிற்றில் இருக்கிறதான குழந்தை என்ன பண்ணுதான்? துள்ளி குதிக்குது. காரணம் என்ன? இவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற மகிமை அவங்க வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த அபிஷேகத்தின் வல்லமை அந்த குழந்தையினுடைய மேலேயும் அந்த பரிசுத்தாவுடைய வல்லமை கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஆனால் இப்போ நீங்களும் நானும் போகும் பொழுது நாம் பேசுகிறதான இடத்துல நம்ம பேசுகிற வார்த்தைகள் எந்த விதமான வார்த்தைகளாக இருக்கிறது? எத்தனை பேரை மனம் மடி உண்டாக்கி இருக்கிறோம்? எத்தனை பேரை கரப்படுத்தியிருக்கிறோம், குறை சொல்லி இருக்கிறோம்? அந்த நேரத்திலலாம் தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவாரா? நிச்சயமாக இருக்க மாட்டார். நான் மகிமையை சுமந்து கொண்டு போகக்கூடிய பாத்திரமாக என் மகனை உருவாக்கினேன், ஆனால் என்னுடைய நாமம் இவன் பேசுகிற வார்த்தையின் மூலமாக மகிமை இழந்து காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்து வேதனைப்படுவார். நான் இதற்காகவா இவனை உருவாக்கினேன், இதற்காகவா இவனை தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் தெரிந்து கொண்டேன். எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். நம்மளை வெறுமை அந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரல, நமக்குள்ள மகிமையை வைத்திருக்கிறார். இந்த மகிமையானது தான் நாளுக்கு நாள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நமக்குள்ளாக ஒரு முழு வளர்ச்சியை எட்ட வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நிறைய காரியங்கள் தடைப்பட்டு போயிடும். தடை மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். இப்போ தேவன் நம்மை அழைத்ததான நோக்கம் என்ன? அந்த வாலிபன் தன்னுடைய இன்டர்வியூ லெட்டரை இழந்து போயிட்டு இன்னைக்கு புரியாத உட்கார்ந்து இருக்கிறது போலவே, எதற்காக தேவன் என்னை அழைச்சாருன்னே தெரியல, எனக்கு மாத்திரம் ஏன் இத்தனை பாடுகள், எனக்கு மாத்திரம் ஏன் இத்தனை வேதனைகள்? பாடுகள் வேதனைகள்லாம் இருக்கும், ஆனால் அவைகளுக்கு மத்தியில் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையின் ஆவியானவர் அதை தாங்கி போகவும் அதை தாண்டி செல்லவும் தேவன் கிருபை தருவார்.
இதை உணராமல் நம்ம உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் இன்னும் எத்தனை மாதம் நீங்கள் உபவாசம் இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் நீங்கள் உபவாசம் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிறதான மகிமை ஆக்டிவேட் ஆகாமல் பரலோகத்துக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பே ஏற்படாது. இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கிறோம். அந்த செல்ஃபோன் வேற ஒருத்தர் நம்மை அழைக்கும் பொழுது நமக்கு அந்த ரிங் வரணும்னா முதலாவது நம்ம செல்ஃபோனுக்குள்ளே சிம் கார்டு இருக்கணும். அந்த சிம் கார்டும் ஆக்டிவேஷன் இருக்கணும் இல்லைங்களா? நிறைய இடத்துல பார்த்தா தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியதான அந்த நம்பர் வந்து தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்குதுன்னு வரும். ஏன் வருது? தொடர்பு எல்லைக்கு வெளியில். அப்போது தேவன் நம்மோடு இடைப்படுகிற போது நம்முடைய சிம் கார்டு, நம்முடைய ஆத்துமா மகிமையினால் நிரம்பி இருக்கிறதான ஆத்துமாவாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது தேவன் பேசுகிறதான வார்த்தைகளை நம்மால் தெளிவாக கேட்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்வே டிராஃபிக் மாதிரி தான் இருக்குது. இவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் நிறுத்த, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்வார். அதை கேட்குறதே இல்லை. சில வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்ணலான்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்சிக்குவாங்க. ஆண்டவரே அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருக்கிறதையே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம் ஜெபம் பண்ணுறதையும் கேட்க மாட்டாங்க, தேவன் சொல்கிற வார்த்தையும் கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவங்க முழங்கால் படிக்கிட்டு எங்களுடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு எல்லாமே அதெல்லாம் டீ பிஸ்கட் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து உட்காரத்துக்கு சேர்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் போய் பேசும் பொழுது அவங்களுடைய இருதயம் ஆயத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் போய் பேசி யாருக்கு பேசுகிறோம்? எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் நேற்று சொன்னதே ஞாபகம் இருக்கான என்ன சொன்னீங்க அப்படின்வாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள சிம் கார்டு இல்லை, மகிமை இல்லை. அதனால தான் நாங்கள் பேசுகிற வார்த்தையை அவங்க கேட்கல. இதே போல தான் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதான நேரத்தில் தேவனுடைய மகிமையை இழந்து போய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னா, மகிமையை சுமந்து செல்லக்கூடியதான பாத்திரங்களாக, மகிமையை சுமக்கிறவர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சுமக்கிறதுன்றது ஒரு பெரிய காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறது தெரியுங்களா? என்னுடைய நுகம் மெதுவாக இருக்கும், என்னுடைய சுமை அது லகுவாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் சுமக்கிறதான சுமை தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள். நம்மளை தேவன் எதற்காக அழைத்தாரோ அதில் தான் நம்ம ஓடணுமே ஒழிய மற்றவங்களுடைய பாரங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. மற்றவங்க பாரங்களை ஏற்றுக்கொள்ளலாம் எப்போ? ஜெபத்தில் ஆண்டவரே இந்த குடும்பத்தை ரட்சிங்க, இந்த ஆத்துமாக்களை ரட்சிங்க, இந்த பிள்ளையை மாற்றுங்க அப்படின்னு மற்றவங்களுக்காக அந்த நேரத்தில் பாரப்பட்டு ஜெபிக்கலாம். மற்றபடி தேவையில்லாத பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தூக்கி வச்சுக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனையை தூக்கி வச்சுக்கிறது, அப்புறம் எனக்கு இங்கே பாரம் எனக்கு குத்துது குடையுது அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உனக்கு தேவையில்லாத பாரம், உனக்கு நான் ஒன்று வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? மகிமையை வச்சிருக்கிறேன். அதை தூக்கிட்டு அதை சுமந்து கொண்டு செல். போகிற இடத்துலலாம் நான் உன் மூலமாக என் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். நீ ஜெபிக்கிற இடத்துல உன் ஜெபத்தை கேட்டு நான் பதில் கொடுப்பேன். ஆனால் இன்றைக்கி நம்ம போகிற இடத்துல ஜெபம் பண்ணுறோமான்னா ஜெபம் பண்ணுறதில்ல. அப்படியே ஜெபம் பண்ணாலும் ஒரு சின்ன அசைவு கூட ஏற்படுறதே இல்லை. நிறைய பேர்த்துக்கிட்ட ஜெபம்னா நாங்கள்லாம் ஜெபம் பண்ணால் அப்படி எப்படிங்க, நீங்கள் தான் அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் தான் ஊழியம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் தான் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமை என்னாச்சு? மகிமை இழந்து போயிட்டீங்க. அதனால தான் உங்களால் ஜெபம் பண்ணவே முடியல. தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் பொழுது மகிமையின் ஆவியானவரை எனக்குள்ளே இருந்து இப்போ நீங்கள் இந்த ஜனங்களுக்காக, இப்போ இந்த மகனுக்காக, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிற நீங்கள் இந்த ஜெபத்தில் என்ன வழி நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு எதுவுமே ஜெபிக்க தெரியாது, நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். எல்லாத்தையும் தெரிந்தவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாருன்னா நம்மளை தெளிவாக ஜெபிக்க வைப்பார். ஆனால் இன்றைக்கி நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருக்கிறது, ஒரு கலக்கம், ஒரு பயம் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுக்குள்ளே காணப்படுகிற பயம், இதெல்லாம் எங்களுக்கு நடக்காதுங்க, இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுங்க. அப்போ எதுக்கு வந்து நீ ஜெபம் பண்ணுற? எதுக்கு வந்து எங்ககிட்ட ஜெபம் பண்ண சொல்கிற?
இது இல்லைன்னா இப்போ பேசாமல் என்ன பண்ணிடலாம், சாதாரணமான ஜனங்களை போலவே, மற்ற ஜனங்களை போலவே உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டதான உங்ககிட்ட சந்தோஷமே இல்லை. ஏன், என்ன காரணம்? அப்போ உங்களை ரட்சித்தது தேவனுடைய தப்பா? என்ன தெரியல, என்ன குறைவு இருக்குது? உங்களுக்குள்ள மகிமையின் குறைவு இருக்கிறது. அந்த மகிமையின் குறைவை கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை விட்டு எடுத்து போட்டுட்டு உங்களை நிறைவாக்க தேவனுடைய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இனி வருகிறதான வருடங்கள் ரொம்ப இருண்டு போன வருடங்களாக இருக்க போகிறது. செழிப்பில்லாத ஒரு வருடமாக இருக்க போகிறது. பொருளாதார சீர்குலைவுகள் இன்னும் அதிகமாக போகிறது. இப்பயே நம்ம கண் முன்னாடியே பார்த்துட்டே இருக்கிறோம். நேற்று வாங்கினதான அந்த தக்காளியோ அந்த வெங்காயத்தை இப்போ வாங்க போனால் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக போகிறது. எப்படி யார் என்ன செய்தாலும், என்ன அதிகமாக மாறினாலும், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளாரையும் இருக்கிற தேவனுடைய மகிமை அது நாளுக்கு நாள் பெருகி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இருண்ட வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றக்கூடிய வல்லமை நமக்குள்ள இருக்கிற தேவ மகிமையில் இருக்குது. அப்போ அவரை விட்டுறவே கூடாது. எதை இழந்தாலும், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் இழக்கக்கூடாது ஆண்டவரே. இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம். ஆனால் தேவனுடைய மகிமைக்காக நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஜெபிக்கிறதே இல்லை. இப்போ இந்த கொஞ்ச நாட்களாக நம்ம இந்த வார்த்தைகளை பேசுகிறதுனால கேட்கறதுனால, ஆண்டவரே உங்களுடைய மகிமை. நேற்று முந்தா நாள் ஒரு சகோதரி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. இவங்க பைபிள் வாசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒன்றும் வேலை இல்லை, ஆனால் இவங்க சும்மா தான் இருக்கிறாங்க. இவங்க உட்காந்து பைபிள் வாசிக்கிறதும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதும் அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அந்த சகோதரியை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேலாம் பைபிள்லாம் எடுத்துகிட்டு கொண்டாந்தீங்க வாசிக்கக்கூடாது, நீங்கள் பாட்டெல்லாம் பாடக்கூடாது. இப்போ இவங்க சொன்னாங்களா, நான் என் மனசுக்குள்ளார தான் பாடிக்கிறேன், என் மனசுக்குள்ளார தான் வாசிக்கிறேன், உங்களுக்கு என்ன அதனால்? இல்லை, இங்கே வாசிக்கக்கூடாது, எங்களுக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது, குறைந்து இருக்கிறதான அந்த லாபத்தை, அந்த வருமானத்தை, அந்த வியாபாரத்தை பெருக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்போ அங்கே கிரியை செய்கிறதான பொல்லாத ஆவிகளுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அது இவங்க மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அது ஒரு சைனாக்காரங்களுடைய கடை. அதில் நிறைய அந்த வாஸ்து இதெல்லாம் விற்றுட்டு இருக்கிறாங்க. இவங்க வேலைக்கு போகும்பொழுதே ஜெபம் பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த ஓனரும் கொடுத்துட்டாரு. இப்போ 2 மாதம் ஆகுது அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் இப்போ ஓனர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இதெல்லாம் வாசிக்கக்கூடாதுங்க, இவங்க இந்த ஜெபத்தெல்லாம் எடுத்து போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இதெல்லாம் என்னமோ மொனமொனன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, இங்கே வியாபாரமே நடக்க மாட்டேங்குது அப்படின்றாங்களாம். அப்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு இவங்க பண்ணுற ஜெபத்தை அது வெறுக்குது. ஆனால் என்ன பண்ணுதுன்னா அதை தடை பண்ணுறாங்க. அப்போ இவங்க ஜெபம் பண்ணாங்களா, ஆண்டவரே நான் எதை இழந்தாலும், இந்த வேலையை இழந்தாலும் உங்களுடைய மகிமையை நான் இழக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரை மகிமை இன்னும் பெருக செய்யுங்க ஆண்டவரை. அவங்க பெற்றுக்கொண்ட மகிமையை ஒரு நாள் இழந்தல போயிடவே கூடாது. இல்லைன்னா காலியான டப்பா போல் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் காலியாக இருக்குது, வெறுமையாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய மகிமையை நம்ம என்ன பண்ணிட்டோம், இழந்து போயிட்டோம். நமக்குள்ளே இருக்கிற பாவமான காரியங்கள் தேவனுடைய மகிமையை நம்மை விட்டு இழக்க செய்கிறது. நான் கடந்த நாட்களில் அந்த தியானித்த அந்த வார்த்தையின்படி தேவனுடைய மகிமை ஆலயத்திலிருந்து இப்போ எங்கே போய் நிற்குது, அது வாசற்படியில் போய் நிற்குது. அந்த அதிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அது வாசற்படியிலேருந்து திருப்பியும் வேறு ஒரு இடத்துக்கு போகும், அப்புறம் ஒரு மலையின் மேலே போய் நிற்கும், அதுக்கப்புறம் தேசத்துக்குள்ளே போகும் அந்த மகிமை. ஆனால் போகும்பொழுது என்ன ஆகுனா, கடைசியாக தேவனுடைய நியாய தீர்ப்பை அந்த இடத்துல அந்த மகிமை ஏற்படுத்துகிறது. அப்போது நான் உங்களை பயப்படுத்தலை, உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமையை நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் பாதுகாக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்கிற வார்த்தைகளே உங்களை நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வரும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்ம பயம் இல்லாமல் நிற்கணும்னா, தேவனுடைய மகிமை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த பயமெல்லாம் போக்கிடும்.
தேவனுடைய நியாய தீர்ப்புன்றது சாதாரணமான நியாய தீர்ப்பு இல்லை. அப்போ நீங்களும் நானும் ஒரு நியாய தீர்ப்பு நாட்களுக்குள்ளாக போய்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஒரு தேவ தூதன்கிட்ட கொடுத்து ஒரு அடையாளம் போட சொல்கிறாரு. நீங்கள் அந்த அதிகாரங்களை, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பாருங்கள். இந்த வருடம் முடிவதற்குள்ளாக ஏற்கனவே கொடுத்ததான அந்த வேத இதையே எங்களால் வாசிக்க முடியல. இப்போ இதை வேறு நீங்கள் வாசிக்க சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நிச்சயமாக இந்த அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு தேவதூதன் கையில் ஒரு மைக்கூட்டை வச்சுருப்பார். அதை வச்சுட்டு நீ பெருமூச்சு விட்டு அழுகிறதான மனிதருடைய நெற்றியில் ஒரு அடையாளத்தை போடு அப்படின்வார். இவங்க போய் என்ன பண்ணுவார், அந்த தேசத்தில் இந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக சபையில் காணப்படுகிற அக்கிரமங்களை பார்த்துட்டு இவங்க கதறி பெருமூச்சு விட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க நெத்தியில எல்லாம் ஒரு அடையாளம் போட்டுருவார். அதுக்கப்புறமா வேற ஒரு தூதனை கூப்பிட்டு நீ உன் கையில் இருக்கிறதான இந்த அரிவாளை வச்சுக்கிட்டு நெற்றியில் அடையாளம் போடாத மனிதர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணு, வெட்டி தள்ளு அப்படின்வார். இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி அடையாளம் போடாமல் இருக்கிறோம். நம்முடைய நெற்றியில் அடையாளம் இல்லைன்னா நம்முடைய கழுத்துக்கு வெட்டு. இதை நம்ம நினச்சிக்கணும். ஒவ்வொரு நிமிடமும் நீ எங்கே போய் பேசினாலும் சரி, யாரு கூட உட்காந்து பேசினாலும் சரி, எதை குறித்து உங்கள் வீட்டில் 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், அதையெல்லாம் பேசும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை உங்களுடைய மனசில் வச்சுக்கணும். நியாய தீர்ப்பு இருக்குது, அறிவால் இருக்குது வெட்டுறதுக்கு. தேவனுடைய நியாய தீர்ப்பில் நீங்களும் நானும் மகிமை பெற்றவர்களாய் பறந்து செல்லணுமே ஒழிய நாம் இந்த பூமியில் இருப்பதற்காக நம்மை தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய மகிமையை நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்க. இங்க இருக்கிற யாருமே மகிமை இல்லாதவர்கள் இல்லை. தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்குது. அதை உங்களால் பார்க்க முடியல, அதை உங்களால் உணர முடியல. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய மனதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், எனக்குள்ளே தேவ மகிமை இருக்கிறது, எனக்குள்ளே வற்றாத ஜீவ ஊற்று இருக்கிறது. அது போகிற இடங்களிலெல்லாம் திரளான கனிகளை அது பெருகச் செய்யும், திரளான மீன்களை பெருகச் செய்யும். ஆனால் இன்றைக்கி நம்ம போய் உட்காந்து பேசினோம்னா கனிகளற்ற வார்த்தைகள், ஆசீர்வாதம் இல்லாத வார்த்தைகள் நீங்களும் நானும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் இல்லாத வார்த்தைகளை, மகிமையற்ற வார்த்தைகளை பேசும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, அந்த பாடலை பார்க்கலாம். நம்முடைய பாத்திரத்தை தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இதுவரையும் இந்த மகிமையை நீங்கள் பார்க்கலன்னா, மகிமையினால் நிரப்பப்படலைன்னா, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை என்னுடைய இருதயத்தை உங்களுடைய மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரை. என்கிட்ட பேசுகிறவங்க உங்களுடைய மகிமையின் வார்த்தைகளை கேட்கணும். இவங்கக்கிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னு யாருமே நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. உங்ககிட்ட போய் ஜெபம் பண்ண சொன்னேன், காரியமெல்லாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு இல்லை. நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது நிச்சயமாகவே உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமை நமக்கு விடுதலையை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அதனால் இப்போ நம்முடைய பாத்திரம், நம்முடைய இருதயம், நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்முடைய சந்ததி எல்லாமே தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்க வேண்டும். நம்ம இப்போ அந்த பாட்டை பாட போகிறோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. ஒரு நாளும் அந்த மகிமை உங்களை விட்டு விலகாது. அன்லஸ் உங்களுக்குள்ள ஏதாவது பாவமான காரியங்கள் இருந்தால் தான் அந்த மகிமை உங்களை விட்டு விலகும். மற்றபடி அந்த மகிமையை விளக்குவதற்கு இந்த பூமியில் எந்த மந்திரமோ, எந்த சூனியமோ, எந்த மனிதரமோ நம்மை விட்டு அந்த மகிமையை இழக்க செய்ய முடியாது. ஹல்லேலூயா.
இழக்க முடியாத ஒரு மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஒரு விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடப்போகிறோம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள். நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.
என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. நம்ம பாடணும், விருந்தும் மருந்தும் யாரு? நீங்க தான். உங்ககிட்ட பேசுறவருக்கு தலைவலி இருந்துச்சுன்னா தலைவலி பறந்து போயிடும். தலைவலி இல்லாதவங்க வந்தாலும் நம்மக்கிட்ட பேசும் பொழுது நமக்கு என்ன பண்ணுறோம்? தலைவலியை சேர்த்து உண்டாக்கி விடுறோம். அப்போனா நமக்குள்ள மகிமை இல்லைன்னு அர்த்தம். தேவன் நம்மை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. உங்களை மருந்தாக உருவாக்கி இருக்கிறார். உங்களுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள், காயங்களை ஆற்றக்கூடிய வல்லமை நிறைந்த வார்த்தைகளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்களில் நம்ம பேசினதான எத்தனை வார்த்தைகள் எத்தனை இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறது. அவங்க நம்ம முன்னால அழமாட்டாங்க, ஆனால் நமக்கு பின்னாடி போய் அழுவாங்க. ஏன்னா நம்ம போய் உக்காந்து பேசிட்டு வந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது அவங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. மனதில் காயத்தோடு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. மற்றவங்க பேசினதான வார்த்தைகளின் மூலமாக உங்களுடைய இருதயத்தில் காயத்தோடு ஆறாத புண்ணோடு வந்திருக்கிறீங்க. அதற்கு மருந்து இல்லையான்னு நீங்கள் நினைக்கலாம். மருந்து இருக்குது. தேவனுடைய மகிமை உங்களுக்கு மருந்தாக மாறும். நீங்கள் மற்றவங்க பேசினதான வார்த்தைகளை நினைத்து கலங்கி இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிராக சொன்னதான வார்த்தைகளினால உங்களுடைய இருதயம் காயப்பட்டு கீறப்பட்டு கிழிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சிலருடைய இருதயங்களை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். கத்தியை வச்சு அப்படியே கீறினது போல இருக்கிறது. அழறதுக்கு கூட அவங்களுக்கு சக்தி இல்லை. அழறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை இந்த நாளிலே காயத்தை ஆற்றக்கூடிய வல்லமை, தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே செயல்பட போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் தேவ மகிமையாக நமக்குள்ள இருக்கிறாரு. தேவ மகிமையை இழந்து போனவங்க இருக்கிறீங்க. தேவையில்லாத பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறீங்க. நீங்கள் ரெண்டாவது வச்சிருக்கிறதான உங்களுக்கிட்ட இருக்கிறதான அந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது இல்லை, வேறு யாருக்கோ சொந்தமானது. அதை தூக்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தூக்கிட்டு வந்து உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், இப்போ எனக்குள்ளே இருக்கிறதான பாரம், எனக்குள்ளே இருக்கிற கவலை, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் கொடுத்ததான பாரமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பாரத்தை கொடுத்தாருன்னா அந்த பாரமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை தூக்கிட்டு நடப்பதற்கு நமக்கு லகுவாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத பாரம், உங்களுக்கு சொந்தமில்லாத பாரம், உங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லாத காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சி தூக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுதான் இன்றைக்கி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். ஒரு நியாய தீர்ப்பு நாளுக்குள்ளே நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய கழுத்து மேலே கத்தியை வச்சுட்டே இருக்கிறான் பிசாஸ். எப்போ வெட்டுவான்னு தெரியாது, எப்போ கிருபையின் காலம் முடியும் தெரியாது. கிருபையின் காலம் இருக்கிறதுனால தேவன் நமக்கு நாட்களை கிருபையாக கொடுத்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தம் இல்லாதவன் இன்னும் பரிசுத்தம் இல்லாமல் காரியங்களை செய்யட்டும். ஆனால் உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாகவே உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை ஏற்படுத்தி உன்னை பரிசுத்தப்படுத்தி உனக்குள்ள நான் வச்சிருக்கிறதான அந்த காரியங்களை, அந்த பொட்டென்ஷியல், உனக்குள்ள வச்சிருக்கிற சக்தியை நீ உணர முடியாதபடி இருக்கிற. நீ இப்படி சாதாரணமாக இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளலை. உன் குடும்பத்தை மாத்திரமல்ல, உன் சொந்தத்தையும் உன் சொந்தங்களையும் நீ ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் வாழ்க்கையில் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை பேசாமல்
தேவனுடைய நாம மகிமைக்குரிய வார்த்தைகளை பேசாமல், மகிமையை இழந்து போகக்கூடிய காரியங்களை, வார்த்தைகளை நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களுடைய இருதயத்துக்குள்ள பாரம் இருக்கிறது. இந்த பாரத்தோடு நம்ம புது வருஷத்துக்குள்ளே நுழையக்கூடாது. ஒரு புது வருஷத்துக்குள்ளே, ஒரு புது மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். அடுத்த வாரம் ஒரு புது மாதம், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளே வரப்போகிறோம். அந்த மாதம் முடிஞ்சவொடனே ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். நம்ம இப்பயே நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் விரும்பாத எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு அசுத்தமும் என் வாழ்க்கையில் வேண்டாமாண்டவரே. தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் பிரத்யட்சமாக இருக்கிறது. உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுனாலே தேவனுடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியல. காரணம், உங்களுக்குள்ளே இருக்கிறதான பாவமான காரியங்கள், அக்கிரம காரியங்கள், அக்கிரம சிந்தைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், இதுதான் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறது. கடந்த நாட்களில் ஆவியான ஒரு காரியத்தை எனக்கு செய்ய சொல்லுகிறார். இந்த வருஷம் முடியத்துக்குள்ள நான் உங்களை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அது என்னைக்குன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் வரமாட்டீங்க. இங்கே இருக்கிற யாரோடையாவது நீங்கள் மனக்கசப்போட பேச முடியாதபடி நீங்கள் இருந்தீங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு நேராக வரும். இது ஒரு எச்சரிக்கையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நாளிலே நம்ம கத்தி கதறி கூப்பிட்டு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் இதனால் என்ன கோவிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை சபைக்கே வராமல் நின்னாலும் சரி, அது உங்களுக்கும் தேவனுக்கு உரியது. சொல்ல வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரு மேலேயும் கசப்போ, கோபமோ, வைராக்கியமோ, பேசக்கூடாத காரியங்களும் அப்படி இருந்துச்சுன்னா அது இந்த நாட்களில் நீங்கள் சரி செய்து கொள்ளும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்திலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தருடைய நன்மைகளை புசிப்பீங்க. தேவனுடைய சபையில், தேவனுடைய சரீரத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீங்க. இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த சரீரத்தில் ஒரு அவயவத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கட்டி அல்ல ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டா அது என்ன பண்ணும், உள்ளே போய் இன்னும் பெரிய புறையோடி போய் சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறத ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்பயே நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரெடி ஆகிட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய அந்த புண்ணை மாத்திரம் எடுத்துருவார். இல்லைன்னா விரல் வெட்டி எடுக்கப்படும், உங்களுடைய பாதம் வெட்டி எடுக்கப்படும், உங்களுடைய முழங்கால் வெட்டி எடுக்கப்படும், உங்களுடைய சரீரமும் தீராத ஒரு போராட்டத்துக்குள்ளே போயிட்டே இருக்கும். இதை நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனையோ வாரங்களாக, மாதங்களாக, வருடங்களாக இதே காரியங்களை பேசி கொண்டிருந்தாலும் நீங்கள் அப்படியே வரீங்க, அப்படியே கேட்குறீங்க, அப்படியே போயிடுறீங்க. இந்த மழை பெஞ்சி நிலத்தில் அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஈரம் இருக்கும். அடுத்ததாக சூரியன் பலார்னு அடித்தோடனே அந்த அந்த நிலம் என்ன பண்ணிடும்னா காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மழை பெய்யலன்னு வச்சிங்க, அது அப்படி கடினத்தன்மையாக மாறிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன களை கொத்தை வச்சு கொத்துனா அது வந்துடும். ஆனால் கடினத்தன்மையாக ஆன உடனே அதுக்கு மேலே புல்டோசர் விட்டு தான் அது நோண்டணும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். தேவன் ஒரு பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார், சபையில் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விருப்பமாக இருந்தால் கேளுங்க, இல்லை கேட்க வேணாம், இது எனக்கு இல்லைங்க நீங்கள் விட்டாலும் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உடையது. நான் சொல்ல வேண்டிய காரியங்கள் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறபடினாலே நான் இது உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ பேர் நன்மைகளை இழந்து போயிருக்கிறோம். விருந்தாக இருக்க வேண்டிய, மருந்தாக இருக்க வேண்டியதான நம்ம இன்றைக்கி நம்மளை மற்றவங்களாம் வேண்டாத வெறுப்பாக பார்க்கிறவர்களாய் நாம்ளே மாற்றிக்கிட்டோம். தேவன் மாற்றலை, நாம்ளே நம்மளை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா மகிமையை சுமக்க வேண்டியதான நீங்களும் நானும் தேவையில்லாத காரியங்களை சுமந்து கொண்டு, அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு காரியத்தை சுமந்து கொண்டு நம்ம இன்றைக்கி வலிக்குதேன்னு கிட்ட இருந்தால் அதுக்கு யார் காரணம்?
தேவன் அல்ல, ஒரு நாளும் அல்ல. பரிசுத்தாவியானவர் அல்ல. பிதாவாகிய தேவனும் காரணம் அல்ல. குமாரனாகிய இயேசு அதுக்கு காரணம் அல்ல. அதற்கு முழு முதற் காரணம் நான் தான். என்னை பரிசுத்தமாக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே எச்சரித்து கொண்டிருக்கிறார். உங்கள் எல்லையில் தேவையில்லாத பேச்சுகள் இந்த நிமிடத்திலிருந்து உங்களை விட்டு அகற்றி போடும்படியாக ஆவியானவர் உணர்த்துகிறார். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உக்காந்துக்கிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற காரியங்கள் மிகவும் வேதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை குறித்து பேசுகிறீங்க, உங்களுக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை குறித்து பேசுகிறீங்க. உங்கள் பிள்ளைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளையை குறித்து பேசாமல் உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு கொடூரமான ஒரு காரியம் இருக்கும் பொழுது நீங்கள் மற்ற பிள்ளைகளை குறித்து நீங்கள் பேசுகிறீங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, வார்த்தையை பேச பேச விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் விதைச்சதை ஒரு நாளைக்கு நீங்கள் அறுவடை பண்ணியே ஆகணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுற அறுவடை எல்லாமே கடந்த நாட்களில் நீங்கள் பேசினதான வார்த்தைகள் இந்த நாளில் ரொம்ப கடினமாக நீங்கள் அதை அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இதுலேருந்து மாறலையே, இது மாற மாட்டேனுது, இதுக்கு ஜெபம் பண்ணுறேனே தீர மாட்டேனுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேறு தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக விதைத்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால் கர்த்தர் நம்ம எச்சரிக்கிறார் இந்த நாளில். நீங்கள் குடும்பமாக சேர்ந்து பேசும்போது எதை குறித்து பேசுகிறீங்க? அது விசேஷமாக அந்த சாப்பாட்டு மேசையில் தான் உட்காந்து பேசுவாங்க. நீங்கள் எங்கே உட்காந்து பேசுகிறீங்கன்னு தெரியல. வீட்டுக்கு மத்தியில் பேசுகிறீங்களா, இல்லை வெளியில் நின்று பேசுகிறீங்களா, இல்லை மறைவிடத்தில் யாருக்கும் தெரியாமல் பேசுகிறீங்களா? நீங்கள் எங்கே பேசினாலும் கர்த்தருடைய செவிகள் அதை கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அதை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்படியே நியாய தீர்ப்பு நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. உங்களை தான் கர்த்தர் எச்சரிக்கிறார், உங்களோட தான் பேசுகிறாரு. நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களை மகிமையை சுமக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒழிய தேவையில்லாத வேண்டாத பிரச்சனைகளை உங்களுடைய தலைமையில் தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு தேவன் உங்களை அனுமதி கொடுக்கவே இல்லை. இந்த ஃப்ளைட்டில் போனால், இப்போ ட்ரெயினில் கூட போனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டு சாமானத்தையே கொண்டு வந்து ஏற்றுவாங்க. இவங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. பொட்டி, படுக்கை, லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. ட்ரெயினில் கூட கொஞ்சம் சகிச்சுக்கலாம். ஆனால் ஃப்ளைட்டில் அங்கே போகும்பொழுது அவங்களுடைய வெயிட் போடுவான். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு ஃபைன் மாதிரி போடுவான். நிறைய நேரத்தில் இதை கொண்டு போகக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். விலை உயர்ந்த ஒரு பொருள், பெரிய பொருளாக இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிடுவான். ஐயோ, விலை கொடுத்து வாங்கினதாச்சே, நீ என்ன விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, இதுக்கு மேலே வெயிட் இந்த ஃப்ளைட்டில் ஏற்ற முடியாது. ஒன்று தூக்கிட்டு போகிறதே பெருசு, இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதா அப்படின்னு என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் விலைக்கிடுவான். கூட யாராவது நம்ம ஆளுங்க ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம், இதை கொண்டு போய் பத்திரமா வீட்டுக்கு வச்சு நான் வரப்போ 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ வரப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன். நீங்கள் வரலாம் அந்த பொருள் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போது ஃப்ளைட்டில், ட்ரெயினில் எல்லாமே இன்றைக்கி ஒரு லிமிட் வச்சுருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத குப்பை கூளங்கள், அது இது அசுத்தம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறோம். இதில் வேறு நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் வந்து அப்படியே பறந்து போயிடுவேன்னு. பறந்து போனால் கீழே வெயிட் இழுக்கும். நீ எங்கே மேலே போகிற, உனக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கிறதான பாவம், மன்னிக்க முடியாத சுபாவம், அக்கிரம காரியங்கள் எல்லாம் உன்னை பிடிச்சி கீழே இழுக்கும். இல்லை நான் மேலே போகணும், நீ எங்கேயும் போக முடியாது, நீ பாதாளத்துக்குரியவன், கீழே வந்துடு அப்படின்னு. இப்போ இப்படி தான் தேவனுடைய ஆவியானவரும் அசுத்த ஆவியும் நம்முடைய வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்கிறது. நம்மளை பார்த்தா பிசாசுக்கு தெரியணும். இப்போ அந்த சகோதரி அந்த கடையில் வேலை செய்கிறவங்க, அந்த கடை ஓனருக்கு தெரியுது, பிசாசுக்கு தெரியுது, இந்த அம்மா பரிசுத்தமானவங்க, இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, இவங்க மகிமைக்காக ஜெபம் பண்ணுறாங்க, சாபங்களாம் நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க, விக்கிரக வல்லமைகள்லாம் ஒளியணும்னு ஜெபம் பண்ணுறாங்க, இவங்களை இங்கே வச்சிருந்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்க முடியாதப்பா, அதனால் முதலாவது அவங்கள என்ன பண்ணு,
அவங்கள வெளியேற்றுறதுக்கு நீ ஒரு வழி பண்ணு. நல்லா இருந்தவன் திடீர்னு வந்து கிறிஸ்தவங்கன்னு தெரியும், வேலையெல்லாம் கொடுத்துருக்குறான், கிறிஸ்மஸுக்கெல்லாம் லீவ் கொடுப்பேன்னு சொன்னவன் இப்போ என்ன பண்ணுறான் தெரியுமா? உங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு லீவ் இல்லை, உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலும் வேலை இருக்குது அப்படிலாம் சொன்ன. ஏதாவது சொன்னால் இந்த அம்மா போவாங்களா இல்லை தாக்கு பிடிப்பாங்களான்னு அவன் பார்க்குறான். இப்போ இவங்க வேலை தான் முக்கியம் அப்படின்னுட்டா, இல்லை எனக்கு கிறிஸ்மஸ் லீவ் இல்லைனாலும் சரி பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை லீவுனாலும் பரவாயில்ல, எனக்கு டபுள் சம்பளம் வரும், நான் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு போதும் அப்படின்னு அவங்க இருக்கலாமே. ஆனால் அவங்க ஒரு ஜெபிக்கிறவங்க, பரிசுத்தத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, தேவனுடைய மகிமையை அவங்க எதிர்நோக்கி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லலை, இன்னும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்தவுடனே நான் என்ன பண்ண போகிறேன், நான் நின்றுக்கிறேன், நானே நின்றுக்க போகிறேன். இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என் மகிமையை நான் எந்த விதத்திலையும் இழந்துட போயிடக்கூடாது ஆண்டவர். அந்த ஜெபம் தான் இந்த நாட்களில் நமக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் யார்கிட்ட போய் பேசினாலும், எங்கே போனாலும், யாரோட பழகினாலும், தேவனுடைய மகிமை என்னை விட்டு நீங்கிடுமா, இதனால் இழந்து போயிடுவேனா? அந்த இக்கபோத் அப்படின்னு அந்த பேர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த பையனுக்கு, அந்த அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வீட்டில் போய் வேணால் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் ஒரு சண்டை. இந்த சண்டையில் இவங்க முதல் போனவனைய அவங்களுடைய சேனையில் எத்தனை பேர் சாவுறாங்க தெரியுங்களா? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகையினரின் கைக்கு விலைக்கு ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவில் வரவேண்டியது என்றார்கள். இப்போ இவங்களுக்கு நிறைய பேருக்கு காரணம் தெரியல. ஏன் இன்றைக்கி நம்ம தோற்று போயிட்டோம், 4000 பேர் செத்து போயிட்டாங்க, ஆண்டவர் ஏன் இப்படி செய்யணும்? ஆண்டவர் அநீதி உள்ள தேவனா? அவருக்கு தெரியாதா உங்கள் வாழ்க்கையில் என்ன மறைஞ்சிருக்குதுன்னு? கொடூரமானவர்களாக இருக்கிறாங்க. அந்த சாமுவேலை குறித்து சாமுவேல் வந்து கர்த்தர் வந்து சாமுவேலை நோக்கி சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வரப்பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் என்று சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். அப்போ இவங்களுக்குள்ள பாவத்தை வச்சுக்கிட்டு இவங்க சண்டை போட போகிறாங்க. இப்போ நமக்குள்ள பாவமான காரியங்களை வச்சுக்கிட்டு நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம், யுத்த ஜெபம் பண்ண போகிறோம், பிசாசை எதிர்க்க போகிறோம், மகிமையை நம்மளை விட்டு திருடி போனதான பிசாசோடு எதிர்க்க போகிறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் செய்கிறதான ஜெபம் இது சாதாரண ஜெபம் அல்ல, இது ஒரு யுத்த ஜெபமாக இருக்கிறது. பிசாசுக்கும் நமக்கும் நேரடியான ஒரு தாக்கம். அப்படின்னா இன்னிலிருந்து நாங்கள் ஜெபமே பண்ண மாட்டோம் அப்படின்றீங்களா? அது உங்களை சார்ந்தது, உங்களுடைய தீர்மானம். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கலாம். இல்லை நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னா பிரச்சனை உங்களுக்குள்ளே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் வேறு விதமாக புது விதமாக அது வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அடுத்தது ஜெயிக்கணுன்ட்டு உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. உடன்படிக்கை பெட்டியை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பெலிஸ்தருக்கு ஒரே குழப்பம். என்னடா திடீர்னு 4000 பேர் செத்து போயிட்டான், அழுகுரல் கேட்கணும்னு பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க, திடீர்னு குதிக்கிறாங்களே அப்படின்னு உடனே பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள்.
பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்துக்கு வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினே பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பார் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரை திடன் கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். இப்போ திடீர்னு ஒரே பெரிய சத்தம் இவங்களுடைய வாழ்க்கையில், பாளையத்தில். ஏன்? தேவனுடைய உடன்படிக்கை பற்றி வந்துடுச்சு, நமக்கு இனிமேல் ஜெயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குதிக்கிறானுங்க. பெலிஸ்தர் பார்க்குறான், என்னடா அவன் திடீர்னு அழகோட சத்தத்தில் ஒரே கூக்குரல், இப்போ ஒரே சந்தோஷ சத்தமாக இருக்குது. என்ன? விசாரித்த பொழுது தெரியுது, தேவனுடைய பெட்டி அந்த சண்டையில் வந்திருக்குது. உடனே அவனுக்கு சொல்கிறானுங்க, ஐயோ இது மகத்துவமான தேவன், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை. எகிப்தில் 10 வாதைகளினாலே எல்லாத்தையும் அழித்ததான கடவுள் அவர்கிட்ட நம்ம இது பண்ண முடியாது. ஆனால் பெலிஸ்தியரே, நீங்கள் புருஷரை போல திடன் கொண்டு நீங்கள் தைரியமாக தோற்று போயிடாதீங்க. அவங்க நமக்கு அடிமைகளாக இருந்து நம்ம அவங்களுக்கு அடிமைகளாக ஆகக்கூடாது. அவங்க ஒரு காலத்தில் நமக்கு அடிமைகளாக இருந்தாங்க, இப்போ விடுதலை பெற்று எதோ ரட்சிக்கப்பட்டதேன் அப்படின்லாம் குதிச்சுக்கிட்டு திரியிறானுங்க. அவனுங்களை மறுபடியுமா என்ன பண்ணணும்? நம்ம அவனுங்களை விடவே கூடாது, அவனுங்களை அழிச்சே தீரணும். இல்லைமா புதுசாக ரட்சிக்கப்பட்டேன்னு ஒரே ஜபம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு 60 நாள் ஜபம், மகிமையை குறித்து ஜபம், மகிமையை குறித்து பிரசங்கம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய இருதயத்திலேருந்து அதெல்லாத்தையும் எடுத்து போட்டுரு அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுறான்? ஒரு பிளான் பண்ணி நமக்குள்ள நிறைய காரியத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். பிசாசுடைய ஏஜென்ட்டுகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறாங்க, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்கள பிசாசுடைய ஏஜென்ட்டுங்களுக்கு தெரியாதபடிக்கு வேஷம் மாறி வந்து நம்மளை ஏமாற்றும்படியாக வந்து கொண்டிருக்கிறாங்க. நாமளும் அது நியாயம் சொல்லுவோம், அவங்க அப்படி பேசுனதே சரியில்லை, அவங்க பண்ணதே சரியில்லை, ஆனால தான் நானும் பேசுகிறேன், ஆனால தான் நானும் பண்ணுறேன். பிசாசுடைய தந்திரமான வார்த்தைகளை கேட்குறாங்க. அதனால தான் நம்முடைய இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, பிசாசுடைய சத்தத்தை கேட்கப்படக்கூடாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் என் காதுக்கு காவல் வையுங்க ஆண்டவரே. பேசுவதற்காகவே சில ஏஜென்ட்டுகளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புவான். அவன் நம்ம நல்லா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தூண்டி விடுவான். நீ இப்படிலாம் கேட்காம இருந்தீங்கன்னா உன்னை மெரிச்சு விடுவாங்க. அவன் வார்த்தை 4 வார்த்தை சொன்னால் நீ ஒரு 40 வார்த்தை சொல்லு. அவங்க அம்மா மாத்திரமா உன்னை சுக்குத்துன்னு பெற்றுருக்கிறாங்க, உங்கள் அம்மா என்ன மண்ணத்தினா பெற்றுருக்கிறாங்க. நீ பேசு, உனக்கு வாய் இருக்குது, நீ கேளு. அந்த மாதிரி தூண்டி விடும் பொழுது அது பிசாசுடைய ஏஜென்ட்டுங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் அவங்க போலவே பேசுனீங்கன்னா யுத்தம் இன்னும் மும்முரமாயிடும். தேவனுடைய பெட்டியை பிடிச்சிட்டாங்க பெலிஸ்தர்கள். யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் செத்து போயிட்டாங்க. ஏலி செத்து போயிட்டான், அவர் 2 மகன்கள் செத்து போயிட்டாங்க. நிறை மாதமாய் கர்ப்பிணியாக இருந்த அவனுடைய மருமகளும் இந்த வார்த்தையை கேட்டு செத்து போயிட்டான். பாருங்கள், அதுக்கு 4 அதிகாரம் 20ஆம் வசனத்திலேருந்து 22ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். பாருங்கள், 19ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். பினேகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை கற்பிணியாக இருந்தால் அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியை தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாள் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பிடிப்பட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடி அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. தேவனுடைய பெட்டியை பிடிச்சிட்டாங்க இப்போ பெலிஸ்தர்கள். அவங்க கொண்டு போய் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ஊருக்குள்ள அவங்களுடைய தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. அந்த கடவுளுடைய பெயர் என்ன தெரியுங்களா? தாகோன். தாகோன்னா காலையில் முதல் பிரசங்கத்தில் கூட நீங்கள் அதை போய் கேளுங்க. காலையில் முதல் பிரசங்கத்தை நீங்கள் அவசியமாக நீங்கள் கேட்கணும். அந்த ஃபஸ்ட் ஆராதனையில் தேவன் பேசினதான வார்த்தைகளை நீங்கள் அவசியம் கேட்கணும். கேட்காம போயிடாதீங்க. ஒரு எச்சரிப்பின் செய்தி தான் அது. தாகோன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா,
மேலெல்லாம் மனுஷன் இதில் இருக்கும், இடுப்பில் இருந்து அது என்ன இருக்குன்னா மீன் மாதிரி இருக்கும். மெரைன் ஸ்பிரிட் தான், நீர்நிலைகளிலிருந்து வருகிற ஆவி. இந்த ஆவி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கீழே விழுந்துருது. தூக்கி நிறுத்துறாங்க. அடுத்த நாள் கை காலு தலையெல்லாம் தனித்தனியாக பிச்சுக்கிட்டு போயிடுது. அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய கட்டு, ஒரு சாபம் வந்துடுது, ஒரு பெரிய வியாதி வந்துடுது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு தேவனுடைய மகிமையை இழந்து போயிட்டாங்க. அவங்க தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சிட்டாங்க, பேசினாங்க, பெட்டியை பிடிச்சிக்கிட்டு போய் அவங்க கோயிலில் கொண்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்மளை நம்பி ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுக்குறாரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்களா, தியானிக்கிறீங்களா, கேட்குறீங்களான்னு தெரியல. இல்லைன்னா அந்த பெலிஸ்தியர் மாதிரி அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய், அவங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு என்னை பார்த்துக்கோ, பராமரி அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எச்சரிக்கிறார். நீங்கள் பேசின வார்த்தைகளினாலே நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க, அது உங்களுடைய சந்ததியில் அறுவடை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் இப்போ மற்ற குடும்பத்தை, மற்ற பிள்ளைகளை குறித்து நீங்கள் கேவலம் பேசும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விதைக்கிறீங்க. அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அறுவடை பண்ணுவீங்க. இதனால திடீரென்று ஒரு மரணம் ஒன்று சம்பவிக்கும், தற்கொலை ஏற்படும். நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்ல, ஆண்டவர் சொல்கிற எச்சரிக்கிறதான வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மரணமும் தற்கொலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள ரெடியாக இருக்குது உள்ள நுழையிறதுக்கு. நீங்கள் இப்போ உங்களை விட்டு வெளியே போன மகிமையை உங்களுக்குள்ளே கூப்பிடுங்க. உங்களுக்குள்ளே வந்திருக்கிற தீய வல்லமையை உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளியேற்றும்படியாக தேவனிடத்தில் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் பண்ணுறது சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒரு யுத்தம் ஜெபமாக இருக்க வேண்டும். பிசாசோட நேரடியாக நீங்கள் தாக்குதலில் நீங்கள் ஈடுபடணும். இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம், காக்கும் படையாக இருந்தோம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இருந்தோம். ஆனால் இனிமேல் நீங்கள் காக்கும் படையாக இல்லை, தாக்கும் படையாக. பிசாசு எங்கே இருக்கிறானோ அங்கே போய் அவனை மிதிக்கணும். ஹல்லேலூயா. இதுக்காக நீங்கள் அது இது பண்ணிக்கிட்டு வேறு ஊருக்கு போகணும், ட்ரெயின் ஏறணும், ஃப்ளைட் ஏறணும்லாம் இல்லை. நீங்கள் இருக்கிறவங்க ஜெப அறையில் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும் வெளியேற்றிட்டு தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போன மகிமையை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமாக வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். இதுவெல்லாம் தோற்று போய் இருந்ததான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். இதுவெல்லாம் பலவீனமாக இருந்ததான சரீரத்தில் கர்த்தர் ஒரு பலத்தை கொடுப்பார். இல்லைன்னு சொன்னால் இந்த பலவீனங்கள் இன்னும் அதிகமாகலாம், தோல்விகள் இன்னும் பெருகலாம். ஆகவே நம்முடைய வேதத்தில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்க மகிமையை சுமந்து கொண்டு போனவர்களாக இருக்கிறாங்க. இவங்களை குறித்து நம்ம வாசிக்கணும்னு பார்த்தா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் மகிமையை வெளிப்பட்ட, மகிமையை சுமந்து கொண்டு போனதான அநேகருடைய வார்த்தைகளை நாம் இந்த இடத்துல வாசிக்கலாம். 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். அந்த ஊரில் ஒரு பெரிய அழிவு வந்துச்சு, ஊரில் இருக்கிற எல்லா குடும்பமும் அழிஞ்சு போச்சு. ஆனால் இவ தேவ மகிமையை பெற்றுக்கொண்டதுனால, தேவ மகிமையை சுமந்து கொண்டதுனால அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. மற்றவங்களோட சாகலை. கொள்ளை நோய் ஊரெல்லாம் வந்து எல்லாரும் செத்து போகலாம், பிரச்சனைகள் எல்லாருக்கும் வந்து அழியலாம். ஆனால் உங்களுடைய என்னுடைய குடும்பங்கள், சபைகள் பாதுகாக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அடுத்து பாருங்க, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களின் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அவங்க விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள்,
வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அன்னுடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னாக நியமித்தார். என்னது அது? அதான் தேவனுடைய மகிமை. சிங்கங்களின் வாய்களை அடைச்சாங்க. அக்கினி சூளையில் போடப்பட்டும் ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே வந்தாங்க. சிங்க கெபியில் இருந்தாலும் தானியேல் வெளியே வந்தார். காரணம் என்ன? அவங்களை சூழ்ந்து தேவ மகிமை இருந்தது. வெளியிலிருந்து அவங்கள உள்ள தூக்கி போட்டாலும் அக்கினி சூளைக்குள்ளே போனாலும் அவங்க மகிமையை சுமந்து செல்கிறவர்களாய் அக்கினி சூளைக்குள்ளே விழுந்த பொழுது அக்கினி அவர்களை ஒன்றும் செய்யலை. சிங்கம் அவர்களை ஒன்றுமே பண்ண முடியல. தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இந்த நாளில் நீங்களும் நானும் மகிமையை சுமந்து செல்லக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து பயப்படாதீங்க. நம்ம பயப்பட வேண்டிய ஒரே ஒரு ஆள் தேவன் தான். நம் நடுங்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய மகிமை. எதிராளிகளெல்லாம் நம்ம அண்டையில் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. மோசேக்கு விரோதமாக கோராகின் ஒரு கூட்டத்தார் எழும்பி அவனுக்கு விரோதமாக பேசினாங்க. அவங்க பேசும் பொழுது கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்தின் மேல் வந்தது. எல்லாரும் சாகிற மாதிரி அவங்க சாகலை. அவங்க இருந்ததான அவங்களுடைய கூடாரம், அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உயிரோட பூமிக்குள்ளே விழுங்கப்பட்டாங்க. தேவ மகிமை வெளிப்பட்ட உடனே நியாய தீர்ப்பு அந்த இடத்துல நடக்கிறது. அதனால் தேவனை அசட்டை பண்ணாதீங்க. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. தேவன் நம்மளோடு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, உங்களோடு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்தில் யாரு கூடயாவது பேசாமல் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுடைய வீடுகளிலே வந்து நிற்கும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இழந்து போன உங்களுடைய மகிமை எனக்கு மறுபடியும் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இப்படி தடைப்பட்டிருக்கிறது நிறைய காரியங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் இல்லை. நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு காரியமும் நடக்க மாட்டேனுது, ஒரு மாற்றமும் வரமாட்டேனுது. இந்த காரியங்கள் நடக்கணும், இந்த மாற்றங்கள் ஏற்படணும்னா உங்களுடைய மகிமை எங்களுக்குள்ளே, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வரணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் மேலே உங்களுடைய மகிமை உதிக்க வேண்டும். வருகிறதான ஆண்டுகள் இன்னும் கொடூரமான ஆண்டுகளாக இருக்க போகிறது. ஆனாலும் நம்மை தேடி ஜாதிகள் வருவார்கள், நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள். உங்களுடைய குடும்பத்தார் உங்களை தேடி வருவாங்க. உங்களை யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க அடுத்த ஆண்டில். இல்லைன்னா நீங்கள் சபையை விட்டு அல்லது தேவனுடைய மகிமையை விட்டு விலகி போயிடுவீங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு நமக்கு எதிராக இருக்கிறது. இப்போ நீங்கள் யார் வார்த்தையை கேட்க போகிறீங்க? இதுவரையும் பேசினதான தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறீங்களா? இல்லைன்னா உங்களுடைய இருதயத்துக்குள்ள பிசாசு சொல்கிறான், இவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்காத, இதெல்லாம் இப்படி தான் பேசிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த வார்த்தையை கேட்க போகிறீங்களா? யார் வார்த்தையை கேட்க போகிறீங்க? யார் வார்த்தையை நம்ப போகிறீங்க? நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தேவனுடைய வார்த்தையை நான் கேட்பேன், தேவனுடைய வார்த்தையை நான் நம்புவேன். என் வாழ்க்கையை சீர் செய்யும்படியாக, எங்களுடைய எல்லைகளில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும்படியாக தேவனுடைய மகிமை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணும் ஆண்டவரே. எங்களுடைய சந்ததிக்குள்ளே வரணும். எங்களுடைய குடும்பத்தில் இப்படி தீராத பலவீனங்களும் போராட்டங்களும் இருக்கிறது, அந்த போராட்டங்கள் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களா?
இல்லைன்னா முன்னாடி இருந்த மாதிரியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்களா? அந்த ஜெபத்தில் எந்த விதமான ஆசீர்வாதமும் வராது. இனிமேல் இப்படி பழைய மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபத்துக்கு எந்த பதிலும் வராது. ஏன்னா வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள் உங்களுக்கு விரோதமாக அது எழும்பி இருக்கிறது. பாதாளத்தின் வல்லமைகள் உங்களுடைய நிலங்களில் இருக்கிறது. அதுதான் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வீட்டின் நிலங்களை, உங்களுடைய எல்லைகளை பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. தேவ மகிமை என்னை நிரப்பணும்னு சொல்லுங்க. இல்லைன்னா இதை விட இன்னும் மோசமான காரியங்கள் இந்த நாட்களில் வருகிறதான வருடத்தில் நடக்க போகிறதாக இருக்கிறது. அதனால் மற்றவங்க சொல்கிறாங்க நீ நல்லா இருப்ப, ஆசீர்வாதமாக இருப்ப. எப்போ? மேகம், மகிமையின் மேகம் உன் மேல் இருக்கும் பொழுது, இரவும் பகலும் உன்னை நடத்தும்படி அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பத்துக்குள்ளாக நீ நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது உனக்குள்ளே எல்லாம் நடக்கும். தீமையெல்லாம் விலகும், குறைகளெல்லாம் நிறைவாகும். நீ எதை குறித்து ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. எகிப்தில் அப்படி சாப்பிட்டமே இப்படி சாப்பிட்டமே ஒன்றுமே இல்லையா, நீ ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. உனக்கு மன்னா கர்த்தர் கொடுக்க போகிறார். இறைச்சியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இதெல்லாம் நடக்கணும்னா தேவ மகிமைக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் யாரும் எழுந்து நிற்க போகிறோம். தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பாருங்க. தேவன் நம்ம எச்சரித்ததான வார்த்தைகளை கேட்டு உன்னை மனம் திரும்பினா மனம் திரும்புங்க. இல்லை அப்படியே தான் இருப்போம்னா அது உங்களுடைய இஷ்டம். அதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளலை. அதற்காக இந்த நாளில் தேவன் உங்களோட பேசலை. இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடும் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். என்னோட தேவன் பேசலைன்னு யாரும் சொல்ல முடியாது. தேவன் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. அந்த இரக்கமுள்ள தகப்பன் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் யார் வார்த்தையை நீங்கள் கேட்க போறீங்க? யார் வார்த்தையை நீங்கள் கேட்க போறீங்க? யார் வார்த்தையை நீ கேட்பாய்? அது இருக்கா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லை இருக்கா? பாட்டு புஸ்தகம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. நீங்கள் எச்சரித்ததான அந்த எச்சரிப்புக்கு நாங்கள் முழுவதுமாக கீழ்ப்படியும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையும் நாங்கள் நிறைய பிரசங்களை கேட்டோம், கேட்டுட்டு அப்படியே போயிட்டோம், மறந்துட்டோம். ஆனால் இந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் விதைத்திருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஜீவன் தருகிற வார்த்தைகளாய், விடுதலை தரக்கூடிய வார்த்தைகளாய், பலப்படுத்துகிற வார்த்தைகளாய், எங்களுடைய குடும்பத்தை கட்டுகிற வார்த்தைகளாய் கர்த்தர் மாற்றும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக எங்களுடைய குடும்பத்தை அழித்து போடும் திட்டத்தோடு செயல்படுகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளும் தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். சுகமானே நான் அவர் வார்த்தையா, நிரப்பப்பட்டே நான் அவர் வார்த்தையா, விடுதலையானே அவர் வார்த்தையா, வெற்றி எனக்கு அவர் வார்த்தையா. யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். சுகமானே நான் அவர் வார்த்தையால், நிரப்பப்பட்டே நான் அவர் வார்த்தையால், விடுதலையானே அவர் வார்த்தையால், வெற்றி எனக்கு அவர் வார்த்தையால். அவருடைய வார்த்தையில வெற்றி உண்டு.
அவருடைய வார்த்தையில விடுதலை உண்டு. நீங்க யார் வார்த்தையை நீங்க நம்புறீங்க? நீங்க மகிமையை சுமந்து செல்ல வேண்டியதான பாத்திரம். நீங்க யாரை சுமந்து கொண்டு போறீங்க? இல்லைன்னா இதுவரை யாரை சுமந்து கொண்டு இருந்தீங்க? அவங்க எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுருங்க. இந்த சிந்துபாத் கதை தெரியுமா? ஒரு கிழமை அவன் தோல் மேலே ஏறிக்கிட்டு இறங்கவே மாட்டேன்ட்டானா. அந்த மாதிரி சிந்துபாத்து தன்னுடைய முதுகில் ஒரு கிழவனை சுமந்து கொண்டு போனது போல நீங்களும் நானும் தேவையில்லாத குழப்பங்களையும் கலக்கங்களையும் பலவீனங்களையும் சுமந்து கொண்டு போயிருக்கிறோம். இந்த நாளில் எல்லாவற்றையும் இறக்கி வைத்திருவோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர், உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை விட்டு எல்லா தீமைகளையும் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. பிசாசு இதுவரையும் எனக்கு கொடுத்ததான என்னுடைய எண்ணத்தில் இருக்கிற எல்லா கசப்புகளும் வெறுப்புகளும் கோபங்களும் காயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியேறும்படியாக நான் இப்பொழுது சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதோ மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதோ மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தமும் சொல்லணும். நேச மகன் என்று நித்தமும் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளில் ஓ மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறனுமே, ஒளிமயமாகனுமே. முகங்கள் மாறனுமே, ஒளிமயமாகனுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான்
பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, எந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மகிமையின் மேகம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது. ஆண்டவரே, குடும்பங்களை உடைய மகிமையினால் நீங்க நிரப்புங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய பாதைகளிலே நீங்க முன் சென்று அவர்களை வழி நடத்தும்படியாய், பாதையை காட்டும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். என்ன செய்யணும்னு தெரியாம, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம விழித்து கொண்டிருக்கிறதான அவருடைய வாழ்க்கையில மகிமையின் மேகம் அவளுக்கு முன் சென்று நடக்கும் பாதைகளை கர்த்தர் காண்பிக்கும்படியாக, ஆண்டவரே, இடர்கள் எல்லாம் எடுத்து போடும்படியாக, பலவீனங்களை மாற்றும்படியாக தேவனுடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். இந்த நிமிடம் முதல் அவங்க எதை சுமந்திருந்தாலும் அதெல்லாம் கீழே இறக்கி வச்சிடறோம். உங்களுடைய மகிமையை இனிமே நாங்க சுமந்து கொள்ளக்கூடிய பாத்திரங்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. எங்களுடைய சபையை மகிமையை சுமக்கிற ஒரு சபையாய் மாற்றுங்க. எங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளில் தேவனுடைய மகிமை காணப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொள்ளுவதாக. மகிமையின் மேகமாக நீங்க எழுந்திருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆற்றி தேற்றி அரவணைத்து அவர்களை நீங்க நியமித்திருக்கிற நல்ல சமூகத்தில், நல்ல பாதையில அவளை கொண்டு வந்து போய் சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. மகிமையின் மேகம் அவர்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, பலவீனப்பட்டிருக்கிற சரீரங்களில் மகிமையின் மேகம் இந்த நாளிலே இறங்குவதாக. ஒருவேளை அவர்கள் இங்கு இல்லைனாலும், தூரத்தில் இருந்தாலும், சமீபத்தில் இருந்தாலும், உங்களுடைய மகிமையின் மேகமானது அவள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய மகிமையின் மேகம் அவர்களை தொடுபடியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா விதமான கட்டிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. எல்லா விதமான வீக்கங்களும், எல்லா பொல்லாத பலவீனத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. ஓ ரபலரதுரா கேதுரா நியௌஷலாதுரா திரமெலதுதிரா துரோதுரைனே மௌஷபலரதியாசியா. அநேக நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறதான தீமையின் வல்லமைகள், வழிகள், வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு மறைந்து போகட்டும். ஆண்டவரே, மறைந்து போகட்டும். ஆண்டவரே, ஓ ரபலரதியா சத்துரீனியா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். மலைகளை பார்த்து பேசுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தி எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற மலையே, இயேசுவின் நாமத்தினாலே சமபூமியாவாயாக. உன்மேல் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது ஆட்கொள்ள போகிறது, இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் வல்லமைகளும் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த மேகம், மகிமையின் மேகம் பர்வதத்தை மெழுகு போல உருக்கி கொண்டிருக்கிறது. ஓ ராபாபாலராதியா சத்துரீனியா. மற்றவருடைய பார்வைக்கு உன்னை பார்க்க முடியாதபடி உன் குடும்பத்திற்கு முன்பாக தடைகளை ஏற்படுத்தி உன்னை மறைத்து வைத்திருக்கிறதான தீமையான காரியங்களை உன்னை விட்டு விலகி போகிறது. ஓ ராபாபாலராதியா சத்துரீனியா. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற நன்மையை கர்த்தர் காண செய்ய போகிறார். உன்னை தேடி ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். உனக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஓ ரபாலராதிரானா சகதுரானியாசியா ரெதுரீனே மலோகேதுரானியாசியா. உன்னுடைய எல்லை எங்குமாக மகிமையின் மேகம் இப்பொழுது சூழ்ந்திருக்கிறது. அந்தகார வல்லமைகள் விலகி போகிறது. உன்னுடைய எலும்புகளிலே, நரம்புகளிலே, ரத்த நாளங்களிலே, திசுக்களிலே கர்த்தருடைய மகிமை இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ நன்றி, நன்றி, நன்றி.
இந்த நாளிலே பார்த்ததான எகிப்தியனை நீ ஒருபோதும் பார்க்க போவது இல்லை. பலவீனங்களை மாற்றுகிறார். எதிராளிகளை அவர் உன்னுடைய எல்லைகளிலிருந்து துரத்துகிறார், அழித்து போடுகிறார். மறுபடியும் அவன் எல்லைக்குள்ள வர முடியாது. கர்த்தருடைய மகிமை உன்னை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில், உன் சந்ததியில கர்த்தர் காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் நியமித்திருக்கிற மகிமைக்குரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக, பாதுகாப்பு ஏற்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக பிசாசினால் வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற சவக்குழிகள் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. எங்களுக்கு எதிராக பிசாசினால் செய்யப்பட்டிருக்கிற சவ பெட்டிகள் தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து சாம்பலாய் போகட்டும். எங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை, பரலோகத்தில் நீர் எங்களுக்காக முன்குறித்திருக்கிறவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை காண செய்ய போகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு இந்த நாட்களிலே எதிராக இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி, மேடுகளை தாழ்த்தி, பள்ளங்களை உயர்த்தி, சமமான பாதையில் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விசுகூட தாழ்த்துகிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், இதை ஆண்டவர் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும், இதை இனிமேல் கேட்க போகிற பிள்ளைகள் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை, அளவில்லாத தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் பிரகாசிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் கனமும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவருடைய காவலும் அன்பும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.